சுவாமி ஐயப்பன் மகிஷியை வதம் செய்த வாள் எங்கிருக்கிறது என்று தெரியுமா? தாயின் பிணி தீர்க்க புலிப்பால் கொண்டு வர எரிமேலி வந்தார் ஐயப்பன். அந்த அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய மண் வீட்டில் விளக்கு எறிவதை கண்டார். அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறார். அந்த இரவு அங்கே தங்கிக் கொள்ள பாட்டியிடம் அனுமதி கேட்கிறார். சரிப்பா, இரவு இங்கேயே தங்கிக்கொள் என சொல்லிவிட்டு இந்த ஊரில் நிறைய ஆண்கள் ஊரை காலி செய்துவிட்டு போய்விட்டார்கள். அதற்கு காரணம் மகிஷி என்ற ஒரு அரக்கி இருப்பதுதான். எனவே பார்த்து பத்திரமாக இருந்து கொள் என சொல்லிவிட்டு செல்கிறார். அன்று இரவு ஐயப்பன் வீட்டை விட்டு வெளியே சென்று மகிஷியை வதம் செய்கிறார். அவளை வதம் செய்த வாளை கொண்டு வந்து அந்த வீட்டின் பின்புறம் இருந்த குளத்தில் கழுவுகிறார். அந்த குளம் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறிவிடுகிறது. அந்த குளத்தின் பெயர்தான் ருத்ரகுளம். பின் அந்த வாளை எடுத்து வந்து பாட்டியின் வீட்டுக்குள் வைத்துவிட்டு ஐயப்பன் மீண்டும் காட்டிற்குள் சென்று விடுகிறார். அன்றிலிருந்து இன்று வரை ஐயப்பன் தங்கியிருந்த புத்தன் வீட்டில் அந்த வாளை வைத்து பூஜை செய்து வருகின்றனர். மகிஷியை ஐயப்பன் வதம் செய்ய பயன்படுத்திய வாள் பக்தர்களின் தரிசனத்திற்காக புத்தன் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த புத்தன் வீடு எரிமேலியில் இன்னும் இருக்கின்றது.